உலகம் உன் கையில் என்கின்ற தலைப்பில் 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 20 லட்சம் மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்வை துவங்கி வைத்து 3 அமைச்சர்களிடம் மாணவ செல்வங்கள் கேள்விகளை எழுப்பி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மாணவ செல்வங்கள் இளைஞர்களுடைய வழிகாட்டுதலும் எப்படி இளைஞர்கள் இந்த நாட்டை முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்களை வரவேற்கின்றார்கள், இன்னும் இந்த நாடு என்ன வளர்ச்சி பெற வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை எல்லாம் கேட்கின்ற வகையில் ஒரு அரசு இதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அரசு சார்ந்து அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்வது என்பது இது வரலாற்றில் முதலில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக இன்றைக்கு ஒரு தரப்பு மக்களை மட்டுமே, ஏழை எளிய மக்களை மட்டுமே வாக்குரிமைக்காகவும் வாக்கை பெறுவதற்காகவே அரசியல் நடத்திய காலம் ஒன்று. அதற்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு இயந்திரத்தை இயக்கியது ஒரு காலம். ஆனால் இன்று நடக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்ற மாநிலங்களிலும் பார்த்து நம்முடைய ஆட்சி நடைபெறுகின்ற திட்டங்களை பார்த்து அந்த மாநிலங்களில் கொண்டு செல்கின்ற வகையில் ஒரு முன்மாதிரியான மாநிலமாகவும் ஒரு முன்மாதிரியான முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு கூடுதல் பெருமை. இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் பெருமை. அதற்கு மேல் ஒருபடி சென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் விளையாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை, ஏழை எளிய மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மக்கள், அவர்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் நான் இந்த விளையாட்டில் மேன்மை பெறுவேன், இந்த நாட்டிற்கு பெருமை சேர்ப்பேன், ஏன் உலகத்தில் என்னுடைய திறமையை கொண்டு சேர்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பில்லை என்று ஏங்கி தவிக்கின்ற மாணவர்களை கண்டறிந்து அந்த மாணவர்களுக்கு இன்றைக்கு அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இந்த நாட்டிற்கு பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் இந்த இளைஞர்களை கண்டு அவ்வளவு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வத்தோடு விளையாட்டு வீராங்கனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஒரு விளையாட்டு நகரமாகவும் ஒரு விளையாட்டு அப்பாக இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனாலதான் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த பகுதி ஏழை எளிய மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற மாணவ செல்வங்களை தரத்தை உயர்த்திட வேண்டும், அவர்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதனால்தான் தனியார் கல்வி நிறுவனத்திலிருந்து 112 ஏக்கர் நிலத்தை எடுத்து இன்றைக்கு 304 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு அரங்கத்தை இந்த பகுதியில் உருவாக்குகிறார் என்றால் இந்த மாணவ செல்வங்கள் எல்லாரும் இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை இங்கிருக்கின்ற மாணவ செல்வங்கள் பெற்றிருப்பது என்பது இன்னொரு மைல்கல்லாக நம் பகுதி வளர்ந்திருக்கிறது. இந்த அரங்கம் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற அரங்கம் என்பது தனியார் கல்லூரிகளில் மட்டுமே பார்க்க முடிந்தது. இன்றைக்கு அரசு கல்லூரிகளிலும் இது போன்ற அரங்கங்களை அமைக்க முடியும். அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிக்கு ஈடாக தரத்தை உயர்த்த முடியும் என்ற ஒரு உன்னதமான அரசை நாம் பெற்றிருப்பது என்பது கூடுதல் பெருமை தந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் வருகின்ற திட்டங்களை கொண்டு சேர்ப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி. அதனால்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியில இவ்வளவு பெரிய அரங்கம் இங்கே கட்டப்பட்டிருப்பது என்பது இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டு ஒரு நிமிடம் என்னையே நான் மெய்மறந்து இவ்வளவு பெரிய அரங்கத்தை அரசு கல்லூரியில் இருக்கிறது என்பது நான் 30 ஆண்டு கால இந்த மக்கள் சார்ந்த மக்கள் பிரதிநிதியாக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறேன். இடைவிடாமல் தொடர்ச்சியாக பணியாற்றுகின்றவன். பல ஆட்சி அதிகாரங்களுக்கு இடையே எதிர்கட்சியாக இருந்திருக்கிற, ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிற இது போன்ற ஒரு அரசு இதுவரை நடைபெறல. அதனாலதான் இன்றைக்கு இளைஞர்களை மத்தியில பெரிய வரவேற்பு, பெண்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருந்தாலும் குறிப்பாக வருங்காலத்தை தலைமுறைகளாக வருங்காலத்தில் இந்த நாட்டினுடைய தூண்களாக இருப்பவர்கள் நம்முடைய இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் தான். அதனாலதான் உங்களை நான் முதல்வன் என்கின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி
நான் முதல்வன் திட்டத்துக்கு முன்னால் எவ்வளவு ஒரு சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்களை இன்றைக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற அரசாக, உங்களுக்கு வழிகாட்டுகிற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு IAS அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு வருகின்ற அளவிலும் இன்றைக்கு அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றுவதற்கு பெரிய வழிகாட்டுதலாக இந்த நான் முதல்வன் திட்டம் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருப்பது. அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதனுடைய பயன்களை நீங்கள் பெற வேண்டும். நண்பர்களிடம் இருந்து ஒருவருக்கொருவர் செல்போனில் செய்திகளை பகிர்ந்து கொள்வது போன்ற இது போன்ற நல்ல செய்திகளையும் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய திட்டங்களை, குறிப்பாக அரசு கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும்னா 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இப்படி எல்லாம் எண்ணற்ற திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் முதல்வன் நம்முடைய தமிழ் புதல்வன் என்கின்ற ஒரு உன்னதமான திட்டம், அது ஒரு பெரிய வரவேற்பை புதுமை பெண் என்கின்ற திட்டம் இணைந்து இன்றைக்கு ஒரு வரலாற்று சாதனையை இன்றைக்கு இளைஞர்கள் படைத்துக் கொண்டிருப்பதற்கு பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இளைஞர்களுக்கு இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்க இருக்கின்ற அந்த அரசு கல்லூரியில் மட்டும் இன்றைக்கு 1230 மாணவ செல்வங்கள் படிக்கிறது என்பது எவ்வளவு பெரிய பெருமை. தனியார் கல்லூரிகளை எங்களை அழைப்பாங்க, அங்க போனோமா நம்ம எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 500 பேர், 800 பேர், 1000 பேர் அப்படி படிக்கிற கல்லூரிகளும் இருக்கிறது. அதே போல அரசு கல்லூரிகளில் படிக்கிற மாணவ செல்வங்களுடைய இன்றைக்கு எண்ணிக்கை சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய ஐடி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கார் சார். அவர் ரொம்ப திறமையானவர். இந்த மாணவ செல்வங்கள் ரொம்ப பற்றுள்ளவர். எப்படி நம்ம இந்த கல்லூரியுடைய முதல்வர் உமாமகேஸ்வரி அவர்கள் இந்த மாணவ செல்வங்களை வழிநடத்துறாரோ அதற்கு ஒரு படி மேலே அவர் அந்த மாணவ செல்வங்களை தொழிலில் கத்துக்கிட்டு நீங்கள்லாம் ஒரு முதலாளிகளாக ஆக வேண்டும். நீங்கள்லாம் ஒரு தொழிலாளியாகவோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதை விட நீங்க தொழிலை கத்துக்கிட்டு நீங்க ஒரு முதலாளிகளாக ஆக வேண்டும். உங்க கையில ஒரு 10 பேர் 5 பேர் இருந்து இந்த வேலை செய்கின்ற நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் நம்முடைய தொழில் பயிற்சி நிலையம் இன்றைக்கு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார். அதிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவர்களும் நீங்கள் அந்த பயிற்சி இன்றைக்கு ஒரு தனியார் எவ்வளோ மாசம் வருஷம் பணம் கட்டி படிக்கிற தனியார் பயிற்சி மையத்தை கூட அது மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே இந்த பகுதியில் விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் நம்முடைய தொகுதியில் அதிகமாக விளையாட்டு அரங்கங்கள் எல்லாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த அரசு பள்ளிகளை திறமையோடு உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுடைய வாழ்வுக்கு ஏற்றாற்போல் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டு இந்த மடிக்கணினியை பெற்று அதன் மூலமாக நீங்கள் புரட்சிகரமாக உங்களுடைய மனதில் என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்கிறதோ அதை நீங்கள் தெரிந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் பயணிப்பதற்கு இந்த மடிக்கணினியை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தி இந்த மடிக்கணினியின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு AI என்கின்ற ஒரு பெரிய தொழில்நுட்பம் இன்றைக்கு வேலை வாய்ப்பை குறைக்கிறது ஒரு பெரிய அபாயம். 100 பேர் செய்கிற வேலை 2 பேர் 3 பேர் 2-3 பேர் நின்று அந்த AI பண்ணுகின்ற அந்த பணியை அதை கவனிக்கிறதுக்கு மட்டுமே இன்றைக்கு இருந்தால் போதும். மீதி வேலை எல்லாம் அதெல்லாம் செய்யறதுக்குள்ள நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது. என்னை விட உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்லைங்க. அதனால இந்த AI நம்ம சமாளிப்பது ஒரு பெரிய சவால். வேலை வாய்ப்பை குறைப்பதில் அது ஒரு மிகப்பெரிய பங்கை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால இதையெல்லாம் சமாளிக்கின்ற வகையில் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை உங்களோடு நீங்கள் ஒரு இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பதற்கு படிக்கட்டுகளாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு படிக்கட்டாக இந்த மடிக்கணினியையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் உங்களுடைய பெற்றோர்கள் கனவை நிறைவேற்றுகின்ற வகையிலும் உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய பேராசிரியர் பெருமக்களுடைய எண்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில்
நாட்டிற்கு பெரிய வளம் சேர்க்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கு உலக அளவில் பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிறுவனத்தை இயக்குகின்ற பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற நீங்களும் ஒருவராக நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் படியுங்கள், மீதி அனைத்தையும் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ளும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை வழிநடத்தி செல்கின்ற ஒரு நல்ல அரசை நாம் ஏற்று தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்வில் என்னையும் அழைத்து மாணவ செல்வங்களோடு சேர்ந்து இந்த மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்விற்கு அழைத்தமைக்கு நம்முடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய முதல்வர்கள் ரெண்டு கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கும் நன்றி சொல்லி, மேலும் மேலும் நல்ல நலமும் வளமும் பெற்று வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண வேண்டும். தை பிறந்தால் நல்ல காலங்கள் பிறக்கும் என்பதனால் தை பொங்கல், தமிழர் திருநாளான பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி